ஹாய்ங்க, இதுதாங்க நம்ம ஊர். நம்ம ஊர் பச்சை பசேல் அழகாக இருக்கா. நம்ம கதைக்குள்ள வரோம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி காதல் கதை தாங்க நம்மளோட இந்த குருந்தரை படம். கதைக்குள்ளே போகலாமா? என்னங்க ஊரோட அழகாக காமிச்சேன் நான், திடீர்னு ஒருத்தனை காமிக்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க. இவன் தாங்க நம்ம கதையோட ஹீரோ. பார்க்குறதுக்கு சும்மா கெத்தா அழகாக இருக்கு. இவன் தாங்க விக்னேஷ். என்னடா ஹீரோ கோயிலுக்கு முன்னாடி காலையிலேயே இப்படி வெயிட் பண்ணுறான்னு தானே யோசிக்கிறீங்க. கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ஹீரோயின் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கான். கதைக்குள்ளே போகலாமா? அப்பனே விநாயகா, உன்னை சுத்துறதா நினச்சி இந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். இப்படியாச்சும் இவன் நம்பர் மட்டும் கிடைச்சிடணும்பா. விக்கி, விக்கி, இல்லைவாடா மச்சான். மச்சான் என்ன கதை? அப்புறம்டா மச்சான், என்ன இந்த பக்கம்? மச்சான் உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குடா. என்னடா மச்சான்? மச்சான் உன் ஆள் நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன்டா. எப்படிடா எடுத்த? அதெல்லாம் ஏன் உனக்கு, நீ முதல் கால் பண்ணி பேசுவே. இல்லை நம்பர் அடிவே. சரி சொல்லுடா. 074 21 55 283. ஹலோ 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 ஹலோ, யாரு நீங்க? ஹலோ, நீங்கள் அனுவா பேசுகிறது? ஆமா, நான் அனுதான் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் விக்னேஷ். விக்னேஷா? நேற்று கோவிலில் பார்த்தோம். சரி சரி, சொல்லுங்க. சொல்லு. இல்லானு, நான் உங்களை 1 இயராக லவ் பண்ணுறேன். இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. உங்கள் பின்னாடி நிறைய தடவை வந்திருக்கேன். டேய் சொல்லு. எனக்கு மற்றவங்க மாதிரி நேரில் சொல்ல தைரியம் இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன வேணான்னு சொல்லிடுவீங்களோன்னு பயம். நீங்கள் பொறுமையாக உங்களோட பதிலை சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். இது என்னோட நம்பர், கால் பண்ணுங்க. பாய். ஹலோ ஹலோ.
டேய் என்ன சொன்னிச்சுடா? புரிடா, ஒன்றும் சொல்லலடா. ஃபோனை கட் பண்ணி. ஏன்டா கட் பண்ண? இல்லைடா, பொறுமையாக யோசிச்சு சொல்லட்டும். ஒன்றும் அவசரம் இல்லை. சரிதான். சரி சொல்லிட்டு எங்க ட்ரீட்டு? சரி தாரே வா. சரி வா போவோம். காசு இருக்கு தானே? அதெல்லாம் இருக்கு. அக்கா அக்கா கடைக்கு. இது யாருடா பள்ளிக்கு பழையன் போட்ட மாதிரியே வரும். புதுசா இருக்கானே. அக்கா பிஸ்கட் தாங்க்கா. தம்பி 100 ரூபா தம்பி. எல்லாரும் ட்ரிப் போகிறாங்களாண்டி. நாம எல்லாம் போன வருஷம் எவ்வளோ சந்தோஷமாக சேரோட இருந்தோம். ஏன்டி காலையிலேருந்து டல்லாகவே இருக்க? ஒன்றும் இல்லடி. ஏன்ட்டு எதுவும் சொல்லக்கூடாதா? வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இல்லை, நேற்று கூட ஒருத்தனை கோவிலில் பார்த்தோம் தானே. யாரு? நேற்று கூட நம்ம கோவில் போகும்போது ஒருத்தனை பார்த்தோம். ஆமாம், அவனா? அவன் பேர் விக்னேஷ் வண்டி. அப்போ நேற்று ஈவினிங் கால் பண்ணி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ப்ரப்போஸ் பண்ணிட்டானா? உனக்கா? சொல்லவே இல்லை. ஆமாண்டி, நேற்று ஈவினிங் கால் பண்ணி நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாண்டி. பையனுங்கன்னா அப்படி தாண்டி. நம்பர் கிடைச்சா கால் எடுப்பாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம கணக்கெடுத்துக்கிட்டு இருந்தால் இந்த இயர் எக்ஸாமுக்கு படிக்க இயலுமா? அதெல்லாம் விட்டுட்டு நம்ம படிக்கிற வேலையை பார்ப்போம். நாளைக்கு ஸ்கூலில் நம்ம கிளாஸ் ப்ரெசன்டேஷன் இருக்கு. ஸோ நீ அதுக்கு ரெடி ஆகு. வா வெளிலனா வீட்டுக்கு. அது எது போட்டு மண்டையில் நீ குழப்பிக்கிட்டு இருக்காத. கிளாஸ் வருவியாடி? பார்ப்போண்டி. நாளைக்கு வந்துடு. நாளைக்கு ப்ரெசன்டேஷன் இருக்கு. சரி, ஓகே, பாய். என்ன சொல்கிறது? ஓகே சொல்லுவாளா? என்ன சொல்லுவா? யார் மெசேஜ் போடுறது? ஹலோ, இன்னைக்கு என்னன்னு தெரில, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்? நீங்கள் ஓகே சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நாளைக்கு மீட் பண்ணலாமா? நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, பாய். துலா தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தாள். துலாபாரம் தோற்காதோ பேரழகே. முகம் பார்த்து பேசும் உன்னை, முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் போவேராருயிரே. ஹோ விழல் போல விடாமல் உன்னை தொடர்வேனடி. புகை போல படாமல் பட்டு நகர்வேனடி. வினானூறு கனாவும் ஒரு விடை சொல்லடி. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே. சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே. இவங்க லவ் இப்படியே நல்லா போணுச்சு.
எல்லா கதையிலையுமே லவ்வை பிரிக்கிறதுக்காக ஒருத்தர் இருப்பான். அதே மைக்கில் இந்த கதையும் ஒருத்தர் இருக்கான். வாங்க அவனை பார்ப்போமா? அனு, உனக்கு கால். யாரா இருக்கும்? ஹலோ. ஹலோ மச்சான், நான் என் லவ்வரை பார்க்க போகிறேன். வர சொல்லிட்டா? ஓகே சொல்லிட்டா? நீயும் வந்தீங்கன்னா அப்படியே போய் பார்த்துட்டு வரலாமா? ஓகேவா உனக்கு? சரி வரேன். ஓகே மச்சான், நீயும் வந்துடு. ஓகே மச்சான், நான் கிரவுண்டில் வெயிட் பண்ணுறேன். சரி வை. பாய்டா, சீக்கிரமாக வந்துடு. வரேன். ஓகேடா. ஹலோ மாமா, நான் கவி. ஒரு சின்ன பிரச்சனை மாமா, உங்களுக்கு பேசுறது நான் யார்கிட்டையும் சொல்லலை. இல்லை சொல்லியிருக்கேன், வாரீங்களா? சரி, பெரியப்பா எல்லாம் கூப்பிட்டு வாங்க. நான் ஃபுல் ஸ்டே சொல்லிக்கிறேன். ஐடா, குட் மார்னிங். என்ன பிரச்சனைடா? இல்லை ஒரு சின்ன கேஸ் வந்து நீங்கள் வாரீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டாவே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கோயிலுக்கு பண்ணி வாங்கல வந்துரு. சரி சரிடா, நானும் வரேன். சரி சரி. யுகேஷ் என்ற ஒரு பள்ளிக்கூட மாணவன், வயசு 17. இலங்கையில மாத்தளையில 25 பேர் சேர்ந்து அந்த பொடியனை அடிச்சே கொண்டிருக்கணும். அவனுங்கட தமிழ் பொடியன். இங்க எழுந்த அடிப்படை பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு காதல் பிரச்சனை.
இப்ப 18 வயசுக்கு உட்பட்டவர் சொன்னா அது சிறுவர் தான், அவருக்கு 17 வயசு. ஆகவே இது வந்து யுகேஷ் காதல் இல்லை, அவருடைய நண்பருடைய காதல். யுகேஷுடைய நண்பன் ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கிறார். அந்த காதல் அந்த பெண்ணுடைய வீட்டாக்களுக்கு பிடிக்காதால அந்த பெண்ணினுடைய அலைபேசியை அந்த பெண்ணுடைய வீட்டாக்களை எடுத்து அந்த பெண் காதலிச்ச பொடியனையே அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறோம். அந்த பெண்ணுடைய வீட்டாக்கள் அந்த பொடியனோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 2 பேர், மொத்தமாக 3 பேர் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போயிருக்கணும். அந்த பொடியன் தன்னுடைய காதலிக்காக போனான். ஆனால் யுகேஷ் யாருக்காக போனான்? தன்னுடைய நண்பனுக்காக போயிருக்கான். இவையில் 3 பேரும் அந்த பெண்ணுண்ட வீட்டுக்கு போக அந்த பெண்ணுண்ட வீட்டாக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த 3 பேரையும் சரமாரியாக தாக்கியிருக்கணும். இப்ப இவையில் என்ன குற்றம் செஞ்சிருக்கணும்? காதலிச்சிருக்கணுமா? அட பாவிகளா, நாட்டுல கொள்ளையடிச்சவன், கொலை பண்ணவன், கற்பழிச்சவன், அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு பார் வச்சிருக்கிறவன், கோடி கோடியா சுருட்டி கொண்டு ஓனவெல்லாம் விட்டு போட்டு சாதாரண காதலிச்சவனுக்காடா இந்த தண்டனை? ஐயா ராசாக்களா, இயற்கை படைச்சதுதான் மனிதனையும் காதலையும், மனிதன் படைச்சதுதான் இந்த கல்யாணம், கச்சேரி, கருமாதி, கன்றாவி எல்லாம். சரி, அது இருக்கட்டும், விஷயத்துக்கு வருவோம். இவையில் 3 பேரையும் அந்த பெண்ணுடைய வீட்டாக்கள் சரமாரியாக தாக்கிய பிறகு திருப்பி அதே இடத்துக்கு அந்த பெண்ணுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் சுத்தி வளைச்சு 25 பேர் வந்து அந்த பொடியனை போட்டு அடியடின்னு அடிச்சு அந்த பொடியனோட வந்த 2 பேரும் ஓடிட்டாங்க. ஆனால் நட்புக்காக வந்த யுகேஷ் மட்டும் ஓடல. என்ன காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா அவனோட பைக் இது. இப்ப அந்த 25 பேரும் வந்து அந்த அடிச்ச அடியில இந்த யுகேஷ் என்ற சிறுவனுக்கு வந்து விலாலம்பு உடைஞ்சிருக்கு. அதே இடத்துல சொந்த ஸ்போர்ட் ஹெல்மெட்டால தலையில அடிச்சடியில அவன் அதுல செத்து போயிட்டான். இவன் வந்து ஒரு சிறுவன், அவன் ஒரு பள்ளிக்கூட மாணவன். யுகேஷ் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள் அவனை சுட்டு வட்டாரத்தை நாங்கள் விசாரிச்ச பொழுது அவையெல்லாம் சொல்றீங்க அவன் எந்த சோழி சொட்டுக்கும் போகாத இனிலண்ட ஒரு கெட்டிக்காரன் நல்லபடி என்று சொல்றீங்க. எதுக்குமே போகாத அவன் நண்பனுக்காக நட்புக்காக போயிருக்கான். ஆனா இன்றைக்கு அவனை நாசப்படுத்தி விட்டாங்க இந்த நாரப்பயில. அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அந்த பெண்ணுடைய உறவினர்களை வாங்கக்கூடாது. சரி, சின்னஞ்சிறுசுங்க காதலிச்சுட்டாங்க, அவையில் நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாது. அவன் படிச்சவனா இல்லையா அதையும் பத்தி விசாரிக்கிறது இல்லை. காதல் பண்ணிட்டான். அட பைத்தியக்கார பயிர்களா, இந்த வயசுல அவனுங்க காதல் பண்ணாட்டி தானே தப்பு. ஏதோ அவங்க உடம்புல ஏதோ கோளாறு எடுத்தமாடாப்பா. இந்த உலகத்துல கண்ணுக்கு முன்னுக்கு காதல் எங்க இல்லைன்னு சொல்லுங்க. அவன் நாய், நண்டு, புழு, பூச்சி காதல் எங்க இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. நைனா, காதல் அங்கிருந்து உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஆனா காதல் இல்லாம இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. முதல்ல பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள் நீங்க தெரிஞ்சுக்கடா, அதுக்கப்புறம் பிள்ளைய தேத்தலாம். இப்ப இந்த யுகேஷ் என்ற படியனுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லை. அவன் ஒரு படிக்கிற படியன், நல்ல ஒரு படியன். இந்த சிறுவனின் இறப்போடு சம்பந்தப்பட்டவர்கள் ஒட்டுமொத்தமாக 25 பேர். ஆனால் காவல்துறை இதுவரை கைது செய்தது ஏனோ தெரியவில்லை 7 பேரை மட்டும்தான். ஐயா காவல்துறை அதிகாரிகளே, இந்த அதிகாரம் என்ற வார்த்தையை கூட நீங்கள் கூட வாயால பிரிவுபடுத்த முடியாது தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லல, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த லா சொல்லுது. என்னங்கடா பெரிய அதிகாரி? நீங்கள் பப்ளிக் சர்வன்ட்ஸ், நீங்கள் மக்களுக்கான சேவர்கள், அவ்வளவுதான். நீங்க வேலை பார்க்கறது எங்களுக்காக தான்டா. மக்களாகி எங்கள் வரிப்பணத்துல இருந்துதான் உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு சாப்பாடே வருது. 7 பேருக்கு உள்ள போட்டீங்களே, மிச்சம் 18 பேருமங்கடா. என்ன பட்டியது மாறிட்டா? ஆகவே உலகத்து தமிழர்களாகிய நாங்கள் இந்த யுகேஷ் என்ற சிறுவனுக்காக மாத்தளை போலீஸ் அதிகாரிகளிடம் நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், வெறுமனே அந்த 7 பேர் மட்டுமல்ல, இந்த சிறுவனின் இறப்புக்கு காரணமான ஒட்டுமொத்தமான 25 பேருடைய அந்த கழுத்தையும் காவல்துறை அதிகாரிகளாக உங்களுடைய காலணிகள் நசுக்கட்டும். காரணம், நாங்கள் ஒரு அரசியல்வாதிகளாக இருப்பதை விட நாங்கள் ஒரு தேசியவாதிகளாக இருப்பதை நாங்கள் விரும்புகின்றோம். ஆகவே இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர்களே, உறவினர்களே, எதையா உங்களை தடுத்தது? சாதியா, மதமா, நிறமா, குணமா, அல்ல அப்படி தகுதியா? இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டதுதான் காதல் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏன் சும்மா சின்னஞ்சிறுசுகளை சேர்த்து வைக்கிறது விட்டு அவங்களோட போய் சண்டை என்னடா சண்டை தேனம்? நாங்களும் படிச்சு கேட்கிறோம். எங்கள்கிட்ட வந்திருக்க கூட சண்டை தேர்தல காட்டிட்டு தான் போங்க வேண்டா, போய்தான் பாருங்க வேண்டா. கருமாறி உருமாறி நிறம் மாறி செல்லும் முன்னே நெறி மாறாமல் இருக்கக்கூடிய விதி செய்யும் அறிவியலையும் அரசியலையும் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இப்படி என்னடா அவன் தப்பு பண்ணா? நண்பனுக்காக வந்தது ஒரு குத்தமாடா? நண்பனுக்காக வந்தவன் என்ன தாழ்ந்து போனாடா? இப்படி அவன் தாழ்ந்து போயிருப்பானால் உலகத்தில் தாழ்ந்து போனவர்கள் எங்கெங்கெல்லாம் உள்ளார்களோ அவர்கள் அனைவர்களுக்காகவும் எமது ஓயாதலைகளின் குரல்கள் என்று ஓங்கி ஒலிக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆகவே எமது யுகேஷ் இறந்து விட்டான் என்று யாருமே எண்ணாதீர்கள். அன்றும் இன்றும் என்றும் அவன் வாழ்வான், இல்லத்தில் அல்ல தங்கள் இதயத்தில். நன்றி, வணக்கம். நம்ம கதையும் நம்ம கதையோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் லவ் பண்ணுறது சரின்னு சொல்ல வரல. 10 வயசு 12 வயசில் லவ் பண்ணுறதெல்லாம் லவ் இல்லை. ஸோ அந்தந்த வயசில் கரெக்டான வயசில் அந்தந்த லவ் வரும். ஸோ அந்த லவ்க்காக பொறுமையாக இருங்க. எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. அதுக்காக இந்த அளவுக்கு ஒருத்தரை கொள்கிற அளவுக்கு கோபம், ஆவேசம் வேணும். இதோட என் படத்தை நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வாய்ஸ் ஓவரையும் முடிச்சுக்கொள்கிறேன். நான் உங்கள் விது. பாய்.